தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து நிறைய நம்முடைய பக்தி இலக்கியங்களிலும் புராணங்களிலும் இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி நேச நாயனார் குரு பூஜை. அவரை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். 63 நாயன்மார்களுக்கும் அவர்களுடைய குரு பூஜை வருகிற போது அந்த நாளில் அவர்களை நாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டும். ஏன்? குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் இல்லையா? நம்முடைய சமயம் நமக்கு அப்படிதான் சொல்லியிருக்கு. சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும். அதனாலதான் நாயன்மார்களுடைய குரு பூஜை வருகிற போது நிச்சயமாக அவர்களை நாம் நினைக்க வேண்டும். வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் வருகிற போது நேச நாயனாருடைய குரு பூஜை வருகிறது. நேச நாயனார் அவர் இருந்த ஊர் காம்பீலி. நம்ம இந்த பெல்லாரின்னு சொல்றோமே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் தான் காம்பீலி. அது இப்ப வேற மாநிலத்துல இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரே பகுதியா தானே இருந்தது. அந்த பகுதியில இருந்த சிவனடியார் நேச நாயனார் அவர் நெசவு தொழில் செய்து வந்தார். நெசவு தொழில் செய்து வந்த நேச நாயனார் சிவன் அடியார்களுக்கு உடைகளை நெய்து கொடுத்தார். முக்கியமாக கோவணம், அதற்கு கீழே அணியக்கூடிய அந்த உடைக்கு கீழ் அப்படின்னு பேரு. இதெல்லாம் அவர் செய்து கொடுத்தாராம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சேக்கிழார் பாடுறார், உடையோடு நல்ல கீழும், உடை கோவணம் போன்ற ஆடைகளை அவர் செய்து கொடுத்தார். உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயுமாற்றால் இடையராது அழித்து நாளும் அவர் கடல் இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தராகி அரணடி நீழல் சேர்ந்தார். சிவனடி அவர்களுக்கு இப்படி உடைகளை நெய்து கொடுத்து சிவத்தொண்டு செய்தவர் நேச நாயனார். திருத்தொண்ட தொகையில சுந்தரர் பாடுறார், மன்னிய நீர் மறை நாவன் நின்றவூர் பூசல் வரி வளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். அந்த நேச நாயனாரை பங்குனி ரோஹிணி அன்றைக்கு, ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கு நாம் நிச்சயமாக மனதில் சில நிமிடங்களாவது நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.